ஏழாவது அத்தியாயம். அத சப்தமோऽध्यायः ஞானவிஞ்ஞானயோகः. ஸ்ரீபகவானுவாச்ச மய்யாசக்தமனாः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः असंशयं समग्रं मा यथा ज्ञास्यसि तच्छृणु. ज्ञानं तेऽहं सविज्ञानम् इदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यत् ज्ञातव्यम् अवशिष्यते. मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये यतताम् अपि सिद्धानां कश्चिन् मां वेत्ति तत्त्वतः. भूमिरापो नलो वायुः खं मनो बुद्धिरेव च अहंकार इति यं मे भिन्ना प्रकृतिरष्टधा अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां. जीवभूतां महाबाहो ययेतं धार्यते जगत् एतद् योनीनि भूतानि सर्वाणीत्युपधारय. अहं कृत्स्नस्य जगतः प्रभवः प्रलयस्तथा मत्तः परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय. मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव रसोऽहम् अप्सु कौन्तेय प्रभास्मि शशिसूर्ययो. प्रणवः सर्ववेदेषु शब्दके पौरुषं नृषु. पुण्यो गन्तः पृथिव्याञ्च तेजश्चास्मि विभावसौ. जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु. बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम्. बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनाम्यहम्. बलं बलवतामस्मि कामरागविवर्जितम्. धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதல்ல 6 அத்தியாயத்தில் பார்த்தோம். ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். மனித குலத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனைக்கும் உரிய தீர்வாகிய அந்த ஆத்ம ஞானம் தான் முதல்ல ஜீவஸ்வரூபத்தை முதல்ல 6 அத்தியாயத்தில் பார்த்தோம். ஆத்ம அனாத்ம விவேகத்தை பார்த்தோம். ஜீவன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஒன்று மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம். ஆத்ம அம்சம், அனாத்ம அம்சம். அந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுக்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தையும் அந்த கர்மயோகத்தினுடைய அவசியத்தையும், கர்மயோகம்னா என்ன, அதை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அது பண்ணலைன்னா என்னெல்லாம் நஷ்டமாகும், அதெல்லாம் பகவான் ரொம்ப விளக்கமாக சொன்னார். அப்புறம் அது எப்படி அந்த ஞானத்தை தியானம் பண்ணணுங்கிறதையும் சொன்னார். நம்மளுடைய முயற்சி ரொம்ப அவசியங்கிறதையும் வலியுறுத்தி சொன்னார். வாழ்க்கையில் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் நம்ம தான். வேறு யாரையும் நம்மளுடைய தோல்விக்கு சொல்ல முடியாது. உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் அப்படிங்கிறத ஆழமாக சொன்னார்.
அடுத்து இப்போ இந்த 6 அத்தியாயத்தில் அடுத்த த்விதீய ஷட்கம் இதில் நம்ம பார்க்க போகிறது பகவான் தன்னுடைய ஈஸ்வர சிருஷ்டியை பற்றியும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றியும் விளக்கமாக சொல்கிறார். ஈஸ்வரன்னா யார்? இது பிரதானமாக உபாசனை யோகம், பக்தி யோகம்னு சொல்லும். முதல்ல 6 கர்மயோகம், இப்போ பார்க்குறது பக்தி யோகம் அல்லது உபாசனை யோகம். முதல்ல எடுத்தோடனே எந்த பாவனையோடு இதை கேட்கணுங்கிறத முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். பகவானை நன்றாக பக்தி பண்ணினவனாக இருக்கணும், அவனுக்கு தான் இது புரியும்னு சொல்கிறார். உருவக்கடவுளை நன்றாக தியானம் பண்ணவனாக இருக்கணும், கர்மயோகம் பண்ணினவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவனாக இருந்து நீ இதை கேட்பாயாகன்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறேன். நான் உனக்கு என்னுடைய மேலான சொரூபத்தை சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு கொடுக்குற பிரயோஜனத்தை சொன்னார். இதை தெரிஞ்சுக்கிறதுனால, இறைவனை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படிங்கும்போது எல்லா துக்கமும் நீங்கும் அப்படிங்கிறத முதல்ல கேரண்டி கொடுக்குறார். எதுக்காக படிக்கிறோம்? ரெண்டாவது, இது ரொம்ப அரிதானது அப்படிங்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தான் மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எத்தத்தி சித்தையே அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோ ஒருத்தர் தான் இது தெரிஞ்சுக்க வருவாங்க. எல்லோரும் கோயில் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அப்புறமாட்டி என்ன பண்ணுவாங்க, நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க, கடவுள்கிட்ட வியாபாரம் பேசுவாங்கன்னு சொல்லுங்கள், பேசுவோம். என்ன பண்ணுவோம், இதை பண்ணி கொடுத்துரு, அதை பண்ணி கொடுத்துரு, நான் உனக்கு இதை கொடுத்துறேன், நீ எனக்கு அதை கொடுத்துறேன்னு என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு? அப்படி தான் நம்ம தொடங்கும். அதில் இருந்த அடுத்த ஸ்டெப்புக்கு தத்துவார்த்தமாக இறைவனை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு வர்றவங்க ரொம்ப ரேர். அதுலேயும் புரிஞ்சிக்கிறவங்க ரொம்ப ரேர். வர்றது அரிது, வந்து புரிஞ்சிக்கிறது அரிதுன்னு முதல்ல அது எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளோ கஷ்டமானது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஆழமாக கேட்கணும். அதுக்காக முதல்ல சொல்லிவிட்டு அடுத்து 4லேருந்து 7 வரைக்கும் பகவான் அவனுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார். ஈஸ்வரன்னா யார் அப்படிங்கும்போது ஈஸ்வரன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஒன்று மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, இன்னொன்று மாறாத அம்சம் இருக்குது. எப்படி ஜீவன்கிட்ட 2 அம்சம் இருந்துச்சு, ஆத்மான்னு ஒரு அம்சம் இருந்துச்சு, அனாத்மாங்கிற ஒரு அம்சம். அதே மாதிரி ஈஸ்வரன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. அதை என்ன சொல்கிறோம்? பரா பிரகிருதி அபரா பிரகிருதிங்கிற வார்த்தை பயன்படுத்தின. இப்போ ஒன்று தான் பலவாக காட்சியளிக்கின்றது, மாறாத ஒன்று பலவாக காட்சியளிக்கின்றது. பிரகிருதி அஷ்டதான் படிச்சோம், 8 விதமாக இருக்கின்றது. பஞ்சபூதங்கள் மாயையினால் வெளிப்படுகின்றது. இதிலிருந்து அந்த பராப்பிரகிருத்தியிலிருந்து அபராப்பிரகிருதி மாயா சக்தியினால் இந்த உலகம் தோன்றுகின்றது. அகங்காரம் உண்டாயிற்று, மனசு உண்டாயிற்று, புத்தி உண்டாயிற்றுன்னு 8 விதத்தை சொல்லியிருக்கார். நம்ம கைவில நவனியத்தை பார்த்த விஷயந்தான். மாயையினால் நாமரூபம் இல்லாத நிர்குணமான அந்த இறைவனிடம் இருந்து பலவாகிய இந்த உலகம் தோன்றியது. ஒன்று பலவாகியது, ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாய் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சாஸ்திரத்தில் 3 விஷயம் ரொம்ப எப்பவும் சொல்லப்படுறது: ஜீவஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம். இப்போ முதல்ல ஜீவஸ்வரூபத்தை முதல்ல சொல்லிட்டார். ஆத்மா அனாத்மான்னு பிரிச்சுட்டார். இப்போது ஜெகத் ஸ்வரூபமும் ஈஸ்வர ஸ்வரூபமும் வேற வேற இல்லைங்கிறத சொல்லிட்டு, ஜெகத்துன்னு வேற இல்லை, ஈஸ்வரன்னு வேற இல்லை. ஈஸ்வரன் தான் ஜெகத்தாக காட்சி அளிக்கின்றார் மாயையினால். அதான் பார்த்தோம். அபரே எமிதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்தி மேபராம் ஜீவபூதா மகாபாகோ ஏதம் தாரியத்தே ஜெகத்து. 2 அம்சம் இருக்குது. ஒன்று மேலான அம்சம், இன்னொன்று கீழான அம்சம். ஒரு அம்சம் மாறுகின்ற அம்சம், இன்னொரு அம்சம் மாறாத அம்சம். ஒன்று நாமரூப அம்சம், ஒன்று ஆதார அம்சம். உலகத்தில் இதுதான் இருக்குது. ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் இருக்குது, அது மாயைங்கிற சக்தினால் பலவாக காட்சியளிக்கின்றது. ஏதத் யோனினி பூதானி சர்வாணி துபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவ பிரளயஸ்ததா. பகவான் சொல்கிறார், நான் தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கின்றேன். என்னிடத்திலிருந்தான் இந்த உலகம் உண்டாயிற்று, எண்ணில் தான் இருக்கின்றது, எண்ணில் தான் ஒடுங்குகின்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ டேபிள் சேர்னா ஒரு ஆசாரி வேணும், மரம் வேணும்.
ஒரு நகை செய்யணும்னா ஆசாரி வேணும், தங்கம் வேணும். ஒரு அறிவு காரணம் உண்டு, கச்சா பொருள் காரணம். ரெண்டும் தேவைப்பட்டால் தான் ஒரு பொருள் சிருஷ்டியாக முடியும். ஆனால் இந்த ஜெகத்துக்கு, இந்த உலகத்துக்கு இறைவனே நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார், கச்சா பொருள் காரணமாகவும் இருக்கிறார். அவர் தன்னிடம் இருந்தே இந்த உலகத்தை வெளிப்படுத்துகின்றார்னு பார்த்தோம். சிலந்தி பூச்சி மாதிரி இந்த உலகத்தில் எப்படி ஒரு மணியில் மணி எல்லாம் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டு இருக்கின்றதோ, சூத்திரே மணிகனா இவ, எப்படி சூத்திரத்தில் ஒரு நூலில் எல்லா மணியும் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ, அப்படி இந்த உலகத்தை, அந்த நாமரூபத்தை, அந்த அப்பரா பிரகிருத்தியை இந்த பரா பிரகிருதி தாங்கி கொண்டு இருக்கின்றது. மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சத்தை சார்ந்து இருக்கின்றது. அதான் பார்த்தோம். ஏன்னா அந்த மெய்ப்பொருள் இல்லாமல் இந்த மாயை ஒன்றுமே பண்ண முடியாது. சக்தி இல்லையேல் சிவம் உண்டு, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. அதான் நம்ம பார்க்கணும். அந்த ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? இந்த மாயையால் இந்த சிருஷ்டியை பண்ண முடியாது. இந்த மெய்ப்பொருள் தான் எல்லாமாக வியாபித்து இருக்கின்றது. இப்போ டிவியில் ஸ்க்ரீன் பார்க்குறோம். எதை பார்க்குறோம்? நம்ம நிறைய மூமெண்ட்டாக பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் ஃபோனை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். எதை பார்த்துட்ருக்கோம்? ஆக்சுவலாக யூடியூப்பில் எதை பார்க்குறோம்? ஃபோனில் என்னது பார்க்குறோம்? ஸ்க்ரீனை தான் பார்க்குறோம். ஸ்க்ரீனில் அந்த காட்சியை பார்க்குறோம். பார்க்கும்போது ஸ்க்ரீனை மறந்துடுறோம். அந்த மாறுகின்ற அம்சம் தான் நமக்கு என்ன தெரியுது? கண்ணுக்கு தெரியுது. அந்த மாறாத அம்சம் நமக்கு கவனிக்கிறது இல்லை. அந்த மாறாத அம்சத்தின் மேல்தான் இந்த பிரபஞ்சம் அதைத்தான் தாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சூத்திரே மணிகனாய்வ அப்படின்னு அந்த ஈஸ்வர தத்துவத்தை சொன்னார். முதல்ல எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இறைவன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி இறைவனை தரிசிப்பது அப்படிங்கும்போது முதல்ல என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யார்? நான் தான் அப்படிங்கிற. நீ என்ன சாப்பிட்றீலையா? டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த டேஸ்ட்டாக இருக்கிறது யார்? அதை அறிபவனாக இருக்கிறது யார்? நான் தான் இருக்கேன். ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ. அந்த நிலவிலையும் சூரியன்லையும் இருக்கின்றது யார்? நான் தான் இருக்கேன். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, கரிய நிறம் தோன்றுறதையா நந்தலாலா. எல்லாம் நான் தான். மயிலுக்கு யார் பெயிண்ட் பண்ணது? என்ன அழகாக இருக்கு. குயிலுக்கு யார் அந்த பாட்டு சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் என்னது? ஒன்னொன்னே ரசிக்கும் போது என்ன இருக்குது? அவ்வளோ அழகாக இருக்குது. புலிக்கு பெயிண்ட். ஒன்னொன்னே இருக்கிற சிறப்பு. புண்ணியோ கந்த பிருத்திவியாம்ச. இந்த பூமியில் இருக்கிற மனமாக நான் தான் இருக்கேன். பூக்களில் என்ன அருமையான மனம் ஜம்முன்னு இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி தெரியுது? ரொம்ப சூக்ஷ்மம். கண்ணால் பார்க்குறோமா? அதை ஒரு மனத்தை படைச்சி அந்த மனத்தை முகர்றதுக்குரிய சக்தியை நமக்கு கொடுத்து, அதெல்லாம் என்னது? இறைவன் தான். இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றார். இறைவன் வேறு, உலகம் வேறு இல்லை அப்படின்னு எதெல்லாம் பார்க்குறியோ பார்க்கறது எல்லாவற்றையும் இறைவனாக பார் அப்படின்னு என்ன பண்ணுறார்? நமக்கு இன்னொரு திருஷ்டியை கொடுக்குறார். 3 விஷயம் சொல்லுவோம். முதல்ல நம்ம இறைவனை ஒரு ரூபத்தில், ஒரு இடத்துல பார்ப்போம். எங்கேயோ இருக்காரு அப்படின்னு முதல்ல நினைப்போம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுது சாஸ்திரம்? அதை எல்லாமே இறைவன் அப்படின்னு என்ன பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கும். நமக்கு தனியாகவே இருந்து நான் வேற, இறைவன் வேற, நீ வேற என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாத்தையும் வேற வேறையாக பார்த்துட்ருக்கோம். இப்போ உலகம் வேறு, இறைவன் வேறு கிடையாது அப்படின்னு நமக்கு இன்னொரு பரந்த மனப்பான்மையை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? எல்லாரும் இறைவனாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணுறோம்? அதுதான் உண்மை. உனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக உண்மையை மாற்ற முடியாது. அப்போ இந்த நமக்கு ஒரு விஷாலமான ராகத்வேஷம் இல்லாத ஒரு பார்வையை கொடுத்துட்டு, முதல்ல எந்த இறைவனை நம்ம கோயிலில் போய் மணிக்கணக்காக க்யூவில் நின்று பார்த்துட்டு பார்க்க விடலைன்னு என்ன பண்ணுறோம்? புலம்பிட்டு சரியாகவே பார்க்கலன்னு சொல்லிட்டு வர்றோமோ, அதே இறைவனை எப்படி பாருன்னு பகவான் சொல்கிறாரு? எல்லாமா பாரு. முதல்ல க்யூவில் நின்று பார்த்து அந்த பக்தி ஸ்ரத்தை இருந்தால் தான் இது புரியும்.
அப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, அந்த இறைவன் உனக்கு அந்நியமாக இல்லைன்னு மூணாவதை திருப்பி கொடுக்க போகுது. அந்த இறைவன் உனக்கு அந்நியமாக இல்லை அப்படின்னு. அதுக்கு பீடிகையாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மனசை விஷாலப்படுத்துறதுக்கு எல்லாமே இறைவன். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாம் யாகம். இந்த உலகத்துக்கு நான் தான் விதையாக இருக்கேங்கிறார். எல்லாவற்றுக்கும் பீஜம் என்னிடம் இருந்துதான் இந்த உலகம் தோன்றியது. யார்கிட்டெல்லாம் புத்திசாலித்தனம் இருக்கோ அந்த புத்திசாலித்தனத்தில் இருக்கிறது யார்? நான் தான். அவன் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண நான் என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடிட்டா என்ன அர்த்தம்? திருடுறோன்னு அர்த்தம். எனக்கு அந்த திறமை இருக்குன்னு நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டோம்? இறைவனுடைய திறமையை திருடிட்டோன்னு அர்த்தம். இப்போ அவர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? துரும்பும் அசையாது. பலம் பலவதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாம் யகம். என்னென்ன சிறப்பெல்லாம் உலகத்தில் இருக்கோ, ஏன்னா முதல்ல எடுத்தோடனே நமக்கு கீழானதை சொன்னால் நமக்கு வரமாட்டோம். அதனால் உன்கிட்ட என்னெல்லாம் சிறப்பு இருக்கோ எல்லாம் இறைவனுடைய தான். யார் யார்கிட்டெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் இறைவனுடைய தான். அப்போ இதை பார்க்கும்போது, இதை படிக்கும்போது என்னாகும், நமக்கு இந்த அபியாசம் பண்ணும்போது நமக்கு பொறாமை வராது, யாரையும் கீழாக நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு சமத்துவ பாவம் முதலையே வந்துடும். எல்லாம் இறைவன் தான் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், அபியாசம் திரும்ப திரும்ப சொல்லும்போது என்னாகும், பிறருடைய குறைகளையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏற்றுக்க தொடங்கும். ஏன்னா அவர் இறைவனுடைய சிருஷ்டி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம். பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷவ. காமராக விவர்ஜிதம் ஆசையும் பற்றும் இல்லாத பலமாக இருக்கின்றேன். சுயநலம் இல்லாத, அதுக்காக அக்கிரமம் பண்ணுற பலசாலியாக இருக்கான், அக்கிரமமாக இருக்கான், அந்த பலம் நான் கிடையாது. என்ன சொல்கிறது, ஆசை பற்று இல்லாத சுயநலம் இல்லாத பலமாக நான் இருக்கின்றேன். தர்ம அவிருத்தோ பூதேஷு தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஆசையாக நானே இருக்கின்றேன். நல்லா ஆசைப்படலாம், ஆனால் என்னவா இருக்கணும், தர்மமான ஆசையாக இருக்கும். தர்மமான ஆசை இறைவன் தான். இறைவனும் தர்மமான ஆசையும் வேறு கிடையாது. ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், தப்பு கிடையாது. நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், நிஷ்டை வரணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் தர்மமான ஆசை. அதெல்லாம் இறைவனாக தான் இருக்கார். தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷவ. இன்னும் ஒரு முக்கியமான அடுத்த ஒரு கோணத்தை சொல்கிறார். 12 ஏ சைவ சாத்விகா பாவாஹா ராஜசாஸ்தாமசாஸ்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி. ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि नत्वहं तेषु ते मयि. இப்போ நம்ம ஏற்கனவே சிருஷ்டியில் இதில் கைவிலை நவனியத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். முதல்ல மாயை இருந்துச்சு, அதுலேருந்து 3 குணங்கள் வந்துச்சு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதான் சொல்கிறாரு, ஏ சைவ சாத்விகா பாவாக ராஜசாக தாமசாக ச. இந்த சத்வகுணத்திலிருந்து வந்தது, ரஜோகுணத்திலிருந்து வந்தது, தமோ குணத்திலிருந்து வந்தது, என்னென்னலாம் வந்துச்சோ எல்லாம் நான் தான் அப்படிங்கிற நமக்கு தெரியும். தமசில் இருக்க சத்துவ ரஜஸ் தமஸை பற்றி சொல்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சத்துவம் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு சத்துவகுணத்திலேருந்து வந்ததான் மாயை அந்த கரணங்கள் வந்துச்சின்னு பார்க்குறோம். ரஜோகுணத்திலிருந்து பிராணன் கர்மேந்திரியங்கள், தமோ குணத்திலிருந்து இந்த ஜடமான உலகம். இது எல்லாம் ஏ சைவ சாத்விகா பாவாகா ராஜசாகா தாமசாஸ்சயே, எல்லாமே நான் தான் நிறைந்திருக்கேன். இறைவனுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. எப்படி இந்த ஸ்க்ரீனுக்கு அந்நியமாக ஒரு திரைப்படம் இருக்க முடியாதோ அதுபோல் இறைவனுக்கு அந்நியமாக உலகம் என்று எதுவுமே இல்லை. தங்கத்துக்கு அந்நியமாக நகை இருக்க முடியாது. கம்மல் எங்கே இருக்குது? இந்த தங்கத்தில் முழுமையாக நிறைஞ்சிருக்கு. பேர் வடிவந்தான் அதில் உண்டாயிருக்கே ஒழிய தங்கம்தான் முழுமையாக வியாபித்திருக்கிறது. என்ன செய்ய முடியாது? ரெண்டையும், தங்கத்தையும் நகையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது.
நமக்கு உலகத்தில் 2 அம்சம் இருக்குது, பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி. மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம், பிரம்ம அம்சம், மாயா அம்சம், சிவ அம்சம், சக்தி அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். அர்த்தநாரி தத்துவத்தோடு சொல்கிறோம். அப்போ ஒரு அம்சம் மாறிக்கிட்டே இருக்குது, இன்னொரு அம்சம் மாறாமல் இருக்கின்றது. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. பிரம்மம் இல்லையேல் மாயா சக்தியால் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. இப்போ அதான் சொல்கிறாரு, மத்த ஏவேத்தி தான் வித்தி நத்வகம் தேஷு தே மை. இந்த உலகம் எல்லாம் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னிடம் இருந்து தான் அவையெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவைகள் என்னிடம் உள்ளன, நான் அவைகளில் இல்லை அப்படின்னு ஒரு சூத்திரம் மாதிரி சொல்கிறார். அவைகள் என்னிடம் உள்ளது, நான் அவைகளில் இல்லை. இப்போ இறைவன்கிட்ட 2 அம்சம் இருக்குன்னு பார்த்தோம். மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம். தே ஆர் இன் மீ, ஐ ஆம் நாட் இன் தம். சின்ன சமஜி ரொம்ப சொல்வார். என்னிடம் அவைகள் என்னிடம் உள்ளது, நான் அவைகளில் இல்லை. இந்த அம்சத்தை காரிய காரண பாவத்தில் வச்சு பார்க்கும். காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. தங்கம் இல்லாமல் நகை கிடையாது. பிரம்மம் இல்லாமல் ஜெகத் கிடையாது. பிரம்மம் இல்லாமல் ஜெகத் கிடையாது. தங்கம் இல்லாமல் நகை கிடையாது. நகை இல்லைனாலும் தங்கம் இருக்கும். கரெக்டா? நகை இல்லைனாலும் தங்கம் இருக்கும். காரியம் இல்லைனாலும் காரணம் இருக்கும். இந்த பாவத்தில் தான் சொல்கிறேன். 2 பிரகிருதி இருக்குது. பராப்பிரகிருதி இல்லைன்னா அபராப்பிரகிருதி கிடையாது. அபராப்பிரகிருதி இல்லைனாலும் பராப்பிரகிருதி இருக்கும். காரணம் இல்லைன்னா காரியம் கிடையாது. காரியம் இல்லைனாலும் காரணம் இருக்கும். அதான் சொல்கிறாரு, அவைகள் என்னிடம் உள்ளது. இந்த ஜெகத்தெல்லாம், இந்த அபராப்பிரகிருதி எல்லாம் பராப்பிரகிருதியாகிய என்னிடம் உள்ளது. நான் அவைகளிடம் இல்லை. அந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி இல்லாமலும் செயல்பட முடியும். ஆழமான விஷயம் அவ்வளோ. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லைனாலும் காரணம் இருக்கும். மத்த ஏவேத்தி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. அதை நீ நல்லா புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். இப்போ திடீர்னு ஒரு கொஸ்டின் வரலாம், எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஆகணுமா நமக்கு? தெரிகிறதுனால என்ன? வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது நமக்கு. விடிஞ்சு எந்திரிச்சா என்ன ஆகுது? ஒன்று நமக்கு உடம்பு ரிப்பேர் ஆயிரும், இல்லாட்டி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு என்னது ஃப்ரிட்ஜுக்கு வியாதி வரும், இல்லாட்டி மோட்டருக்கு வியாதி வரும், இல்லாட்டி ஹீட்டருக்கு விடிஞ்சு எந்திரிச்சா என்ன, அது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நமக்கும் வயசாது, அதுக்கும் வயசாது இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சு எதுக்கு நமக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இவ்வளோ தூக்கம் வர நேரத்தில் போய் இப்படி ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்டை போய் நம்ம கேட்குறோமே. அடுத்ததில் சொல்ல பாரு, எதுனால கஷ்டப்படுறோம் நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு புரியும். சம்சாரத்துக்கு காரணம், நாம் துக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு 13 சொல்கிறார். திரிபிர் குணமைர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜெகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யः பரமவ்யயம் त्रिभिर्गुणमैर्भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नापि जानाति मामेभ्यः परमव्ययम्. ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இப்போ இதான் சொல்கிறாரு, ஒரு வியாதி இருக்குது. வியாதி ஏன்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம வியாதி ஏன்னு கண்டுபிடிச்சா தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு மருந்து கொடுக்க முடியும். இப்போ சம்சாரம்ங்கிற வியாதி, சம்சாரம்னு என்ன, துக்கம். எதனால் எல்லாரும் துக்கப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்கிறேன்.
திரிபிர் குணமயிர் பாவைகி ஏபி சர்வமிதம் ஜெகத்து. இந்த உலகம் என்பது இந்த 3 குணத்தால் உண்டான விகாரம். இந்த 3 குண விகாரம். சர்வம் இதம் ஜெகத்து, அனைத்து உயிர்கள் எல்லாமே என்னது? இந்த அபரா பிரகிருதி. இந்த அபரா பிரகிருதி எப்படிப்பட்டது? மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. நம்ம உடம்பு இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. இப்போ மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்காது. அதே மாதிரி மனசு இப்போ மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் எல்லாரோட மனசும். நம்ம கூட இருக்கிறவங்களே ரொம்ப பிரியமாக இருந்திருப்பாங்க. இப்போ என்னாகும்? மாறி இருக்கலாம். ரொம்ப பிரியமானவர்கள் இப்போ நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். பார்த்துட்டு பார்க்காம கண்டுக்காமல் போயிருக்கலாம். எத்தனையோ விதமான மாற்றங்கள். ஏன்னா இந்த அபரா பிரகிருதி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதான் நான் பார்த்தோம். எதனால் துக்கப்படுறோம்? மாறுகின்ற பொருளை மாறாத இன்பம் வேணும்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ 2 அம்சம் இருக்குது. நம்மக்கிட்ட எப்படி 2 அம்சம் இருக்கோ அது மாதிரியே உலகத்துலேயும் 2 அம்சம் இருக்குது. இறைவன்கிட்டையும் 2 அம்சம் இருக்குது. மாறுகின்ற அம்சம் ஒன்று, மாறாத அம்சம் ஒன்று. நம்ம என்ன பண்ணுறோம்? முட்டாள்தனமாக மோகித்தம்னா அறிவில் மயக்கம் அடைஞ்சு அவன் நாபிஜானாதி, அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. என்ன நினைக்கிறோம்? கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு நினைக்கிறோம். குழந்தை பிறந்துட்டா சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம். ஏதோ ஒன்று நடந்துட்டா, ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காரியம் நடந்துருச்சு, படித்து முடிச்சுட்டா சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் என்னாகும்? அதில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். மேலே கீழே வாழ்க்கை என்னாகும்? போயிட்டே இருக்கும். கடவுளே புருஷனாக வந்தால் கூட சீதை பாதி நாள் கஷ்டப்பட்டு தான் இருந்தது. இறைவனே கணவனாக வந்தால் கூட, இறைவனே குழந்தையாக வந்தால் கூட தசரதர் கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பிள்ளை கூட அவருக்கு பக்கத்தில் இல்லை, 4 பிள்ளை பக்கத்து. கடவுளே பிள்ளையாக வந்தார். அதுதான் ஜெகத்து. அப்படித்தான் இருக்கும். அதனால நீ அதெல்லாம் உனக்கு நம்பிக்கை, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு நினைக்காத அப்படின்னு. அதெல்லாம் என்ன பண்ணாத, சார்ந்து இருக்காத. திரிபிர் குணமயிர் பாவைகி ஏபி சர்வபிந்தம் ஜெகத்து மோகிதம். இந்த 3 முக்குணமான அந்த ஜெகத்து எனக்குமே எனக்கு சந்தோஷத்தையே கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதே பார்த்தோம். நம்ம ஃபேரி டேல்ஸில் தான் தே லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிரின்சஸ் டயானாவாக இருந்தால் கூட சரி, என்னது அவள் இளவரசி, படாத கஷ்டம் கிடையாது. அதனால் என்ன பண்ண முடியாது, உலகம் அப்படித்தான் இருக்கும். இப்போ நம்ம கங்கையில் போயிருக்கலாம். நீங்கள் இதுக்கு ரிஷிகேஷ்லாம் போகும்போது கங்கை பிரவாகமாக ஓடும். உள்ள காலை வச்சா என்ன ஆயிரும்? இழுத்துட்டு போயிடும். அப்போ என்ன செய்யணும்? இழுத்துட்டு போகக்கூடாதுன்னா அங்கே சங்கிலி ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணணும்? பிடிச்சா தான் முடியும். போனவங்களுக்கு தெரியும் என்ன வேகத்தில் பிரவாகமாக போகும், சங்கிலி எப்படி பிடிக்கணும் அப்படின்னு. விட்டோம்னா போயிட வேண்டியது, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதை தேவை? ஒரு நிலையான பற்றுக்கோடு தேவை. இப்போ அபரா பிரகிருதி, இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும், உடைமைகள் மாறிக்கிட்டே இருக்கும், உறவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீ என்ன பண்ணு? என்ன பிடிச்சிக்கோங்கிறார் பகவான். என்ன சொல்கிறாரு? நான் தான் உனக்கு எப்போவுமே அவைலபிள். உனக்கு பிள்ளைகளோ உனக்கு கூட இருக்கிறவங்களோ எப்போவும் அவைலபிள் கிடையாது. அதனால என்ன பண்ணு? நான் தான் எப்போவும் அவைலபிள், நான் எல்லாமாவும் இருக்கேன். அதை நீ புரிஞ்சிக்கோ, மற்றவர்களை சார்ந்து இருக்காத அப்படிங்கிறார். மோகித்தம் நாபிஜானாதி மாமேபிய பரம் அவ்யயம். என்ன பண்ணுறான்? இதை அறியாதவனாக இருக்கின்றான். அறிவில் மயக்கம் கொண்டு இது ரொம்ப சாஸ்வதம் அப்படின்னு என்ன பண்ணுறான்? ஒரு அஞ்ஞானி நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இதுதான் நமக்கு காரணம். நம் துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2 பிரகிருதி இருக்குது. ஒன்று மாறிக்கிட்டே இருக்கிறது, இன்னொன்று மாறாமல் இருக்கிறது.
நம்ம எங்கே போய் நிம்மதி வேணும்னு நினைக்கிறோம்? மாறிக்கிட்டே இருக்கிறது மாறாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது ஸ்வபாவமே எப்படி? மாறிக்கிட்டு தான் இருக்கும். அது போய் மாறாமல் இருக்கணும் நீ கவலைப்பட்டினா அதுதான் மோகிதம். உனக்கு அறிவில் குழப்பம், நீ மயங்கினவனாக இருக்கின்றாய். பரம் அவ்யயம் மாமேபிய ந அபிஜானாதி. என்னுடைய அந்த மாறாத தன்மையை அவர்கள் அறிவதில்லை. அதன் காரணமாக என்ன பண்ணுறோம்? நம்ம துன்பப்படுகின்றோம். அது அறியாமல் இருக்கின்றோம். அதனால் என்ன பண்ணுறோம்? அதை சார்ந்து இருக்கின்றோம். இந்த உண்மை மேலான உண்மை. மாறுகின்ற பொருளில் மாறாத இன்பம் கிடைச்சிரும். இந்தா வந்துடும், இது முடிச்சுட்டா வந்துடும். என்ன பண்ணுறோம்? ஒரு நாளும் நடக்காது. இதுதான் நமக்கு துன்பத்துக்கு காரணம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதை எப்படி துன்பத்துலேருந்து வெளிவரணும்? சரி, இப்போ ரீசன் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் என்னுடைய நோய்க்கு காரணம், வயிற்று வலிக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து ட்ரீட்மெண்ட் வேணும். இது காரணம் மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? இப்போ அடுத்ததில் சொல்கிறார் 14. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. தைவீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. இப்போ துக்கத்திலேருந்து வெளிவரதுக்கு உரிய உபாயம் சொல்கிறார். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. இந்த மாயா சக்தியை பற்றி சொல்கிறார். இந்த மாய சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, தெய்வீனா தெய்வத்தை, ஈஸ்வரனை சார்ந்து உள்ளது. அந்த ஈஸ்வரனுடைய சக்தி. ஒரு மந்திரவாதி என்ன பண்ணிட்டான்? நம்மளை வசியம் பண்ணிட்டான். வசியம் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு நம்ம புத்தி போயிடும். அவன் என்ன நினச்சி மந்திரம் போட்டானோ அவன் கைப்பாவையாக நம்ம ஆயிட்டோம். அதே தான் தெய்வீ ஹேஷா குணமயி. குணமயின்னா அந்த 3 குண வடிவாகிய அந்த மாயாசக்தி, ஈஸ்வரனை சார்ந்துள்ள மாயாசக்தி. 4 அம்சம் சொல்கிறார் இந்த மாயைக்கு. மம மாயா அப்படிங்கிறார். என்னுடைய மாயை. யார்? இறைவனுடைய சக்தியாகிய மாயை. நம்ம மாயாவின்னு இப்போ நம்ம காட்டுற இந்த ட்ரிக் ஷோலாம் கிடையாது. இந்த வசியம்லாம் படுத்தி அந்த மாதிரி அந்த நிறைய அந்த காலத்து இந்த இந்திரஜாலம்லாம் உண்டாக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மாயாவி. யார்? இறைவன். இறைவன் ஒரு பெரிய மாயாவி. அதனால தான் மகமாயின்னு சொல்கிறோம். இந்த மகாமாயா பராசக்தி அப்படிங்கிறோம். என்ன பண்ணுறா? ஒன்றை பலவாக காட்சி கொடுக்குறான். ஒன்று பலவாக காட்சி அளிக்கின்றது. அதான் நம்ம கொலு வைக்கிற தத்துவமே அதான். அந்த நிறைய பொம்மையாக வைக்கிறோம். மேலே பிள்ளையார்லேருந்து சரஸ்வதியிலேருந்து வைக்கிறோம். கடைசியில் என்ன வருது? கீழே வந்துட்டால் நமக்கு நம்ம ஊர் செட்டியார்லேருந்து எல்லா செட்டியார் பொம்மையிலேருந்து என்ன இருக்குது? எல்லாம் பிரம்ம கீட பரியந்தம்னு படிக்கிறோம். சிருஷ்டியில் இருக்க அத்தனை வைக்கலாம் நம்ம கொலுவில். எல்லாம் என்னது? இறைவன் தான். அதை நம்ம நினைக்கிறதுக்கு தத்துவார்த்தம் என்னது? எல்லாம் இறைவன் தான். இறைவன் தவிராக வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் வேற 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 வேற, நீ வேற நான் வேற, நம்ம அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான். என்ன பண்ணுறோம்? இதை உண்டு பண்ணது யாரு? தெய்வீ ஹேஷா குணமயி. அந்த இறைவனை சார்ந்திருக்கின்ற அந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? பவ மாயா துரத்தியா. துரத்தியானா அதை கடந்து போகிறது ஈஸி கிடையாது. மாயையில் 2 அம்சம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று என்னது? படைப்பாற்றல். சிருஷ்டியை பண்ணிருச்சு. ஒன்று பண்ணிட்டு இன்னொரு சக்தி என்ன பண்ணுச்சு? நம்மளுடைய அறிவு கண்ணை மறைச்சிருச்சு. அறிவு கண்ணை மறைச்சிருச்சு. மறைச்சதுனால என்ன நினைக்கிறோம்? நீ வேற நான் வேறன்னு நினைக்கிறோம். நிம்மதிங்கிறது வெளியே எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு பொருள் நமக்கு கிடைச்சா, நம்ம நினச்சது நடந்தால் வர்றது தான் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது டெம்பரரியான நிம்மதி தாங்கிறத
மறைச்சிருது. இது கிடைச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், அது கிடைச்சிட்டா நிம்மதியாக இருப்பேன். என்ன பண்ணுறோம்? நம்ம நிம்மதியை வெளியவே புறத்திலேயே தேடிக்கிட்டு இருக்கின்ற காரணம் என்ன? இந்த மாயாசக்தி. மம மாயா தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா. துரத்தியான ரொம்பவும் கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம அறிவு நம்ம வசியப்படுத்தி வச்சிருக்காரு பகவான். நம்மளுடைய அறிவு வேலை பார்க்கல, உண்மை நமக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது. மம மாயா துரத்தியா. சரி, எப்படி தான் இதுலேருந்து கடக்கிறது? ரொம்ப டஃப்னு சொல்லிட்டீங்க, எப்படி கடக்கிறது அப்படின்னா இறைவனை சரணாகதி பண்ணுறது மட்டும்தான் வழி. மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. யார் ஒருவன் முழுமையாக மாமேவ ஏ பிரபத்யந்தே, பின்னாடி பார்ப்போம், சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ, என்னையே சரணடைன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி யார் ஒருவன் இறைவனையே சரணடைந்து எல்லாற்றையும் இறைமயமாக பார்த்து இறைவனிடம் முழுமையாக சரணாகதி பண்ணி, இப்போ நம்மளை யாரோ ஒருத்தர் ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க, சாவி அவங்க கையில் தான் இருக்குது, நம்மளை யார் திறந்து விட முடியும்? யார் கையில் சாவி வச்சுருக்காங்களோ அவங்க தான் திறந்து விட முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அறிவை பூட்டி அந்த மாயா சக்தி என்ன பண்ணிருச்சு? கீ இறைவன்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இதை வேதாந்தத்தை யூனிவர்சிட்டியில் கூட நமக்கு நிறையா டீச் பண்ணுவாங்க. அது சும்மா அகடமிக்காக சயின்டிஃபிக்காக படிச்சுட்டு போயிடலாம் நமக்கு. ஆனால் அதனுடைய முழுமையான இந்த உபாசனை இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மாமேவ ஏ பிரபத்யந்தே, யார் ஒருவன் இறைவனிடம் முழுமையாக சரணாகதி பண்ணி பக்தி பண்ணி தன்னுடைய மனமாசுகள் எல்லாத்தையும் நீக்கி ராகத்வேஷம் இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் இறைமயமாக பார்க்கின்றானோ அவனுக்கு தான் என்ன கிடைக்க முடியும்? மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. அவர்களை தரந்தினா அவர்களை கடக்க வைக்கிறது. அவர்களைத்தான் நான் என்ன பண்ணுறேன்? கரையேற்றி விடுகின்றேன் அப்படிங்கிற. இப்போ இந்த மாயையிலிருந்து கடக்கிறதுக்கு அந்த மாயாவியான இறைவனோட மட்டும்தான் முடியும். அதுக்குரிய உபாயம் என்ன? எல்லாவற்றையும் இறைமயமாக பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார்? நம்மளுடைய புத்தியில் இருக்கிற அந்த தோஷத்தை நீக்கி கொடுக்குறார். மோகித்தம் நாபி ஜானாத்தி. இதை புரிஞ்சிக்காதவன், எதை புரிஞ்சிக்காதவன் மாறுற அம்சத்தில் போய் மாறாத நிம்மதி கிடைக்கும் போய் என்ன பண்ணுறான்? விட்டில் பூச்சி மாதிரி என்ன பண்ணுறான்? அதிலே போய் விழுறான். விட்டில் பூச்சி என்ன பண்ணும்? அதுக்கு தெரியாது, அதில் போய் விழுந்தா செத்து போவோம் தெரியாது. தெரியாமல் என்ன பண்ணுது? அதையே நாடி நாடி போகுது. இப்போ எங்கே துன்பம் இருக்கோ அதில் ஒரு சுகத்தை தேடி போகிறோம் நம்ம. அப்போ என்ன? அது மோகித்தம் நாபி ஜானாதி. இந்த உலகத்தில் இருக்கிற ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்று மாறுகின்ற அம்சம், இன்னொன்று மாறாத அம்சம். அந்த மாறாத அம்சம் எப்போவும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. மாறிக்கிட்டு இருக்கிற அம்சம் எப்போவும் என்ன பண்ணுது? தெய்வீகேஷா குணமயி மாயா. மாயானாலே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யாமா சா மாயா. எதை விளக்க முடியாதோ, இன்னது என்று அதை என்ன பண்ண முடியாது? விளக்க முடியாது. எது இல்லையோ அது மாயா. உண்மையில் எது இல்லையோ, அனுபவத்திற்கு உண்மை போல இருக்கு, அறிவுக்கு இல்லை. அதான் நம்ம சொல்ல காணல் நீரத்தை எப்போவுமே சொல்லுவோம், மறுமரீச்சிக்கா அப்படின்னு. இப்போ பாலைவனத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது? ஒரு மான் சில நேரம் என்ன பண்ணுமா? காட்டுக்குள்ளே போயிடுமா, பாலைவனத்துக்குள்ளே போயிடுமா. போயிட்டு இங்கேருந்து பார்த்தா அதுக்கு அந்த பக்கம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குமா, இங்கேருந்து ஓடி போகுமா. அங்கே போனால் தண்ணி இருக்காது, இங்கிட்டு திரும்பி பார்த்தா இங்கிட்டு தண்ணி தெரியுமா. இங்கிட்டும் அங்கிட்டும் என்ன பண்ணுமா? ஓடி போய் அது செத்து போயிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே போனால் நம்ம நிம்மதியாக இருந்துட மாட்டோமா, இது போட்டால் நிம்மதியாக இருக்க மாட்டோமா, இங்கே போயிட்டா நிம்மதியாக இருக்க மாட்டோம். பிள்ளை என்ன பண்ணுது? வெளிநாட்டுக்கு அந்த நாட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்க மாட்டோமான்னு அங்கே போகுதுங்க. அங்கேருந்து பார்த்துட்டு எப்படா இங்கிட்டு வந்துட்டா நிம்மதியாக இருக்க மாட்டேன். இப்படி என்ன பண்ணுறோம்? நிம்மதியை வெளியவே தேடி 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 என்ன பண்ணுறோம்? மோகிதம் ந அபிஜானாதி. அதனால தான் நம்ம பிரார்த்தனை வச்சுருக்கோம், அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. பிரார்த்தனை ஏன்னா நமக்கு இது சரணாகதி தவிர வேறு வழி கிடையாது. இப்போ சரணாகதி அப்படின்னா நம்ம
நம்ம முயற்சியை போடக்கூடாதா? அப்போ இறைவன் தான் முயற்சிக்கணுமா? அப்படி கிடையாது. சரணாகதி என்பது என்ன அப்படின்னா, நமக்கு வெற்றி கிடைக்கும் வரை இறைவனுடைய பிரார்த்தனையை விடாமல் இருப்பது தான் சரணாகதி. ஒன்று. இன்னொன்று சரணாகதி அப்படின்னா, தேவைப்படும் போது நமக்கு உதவி பண்ணக்கூடியவர்களுடைய உதவியை ஏற்றுக்கொள்வது சரணாகதி. இப்போ நமக்கு இதிலேருந்து யாரால் காப்பாற்ற முடியும்? இறைவனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இது இறைவனோட சிருஷ்டி. இந்த மாயைங்கிறது இறைவனோட சிருஷ்டி. அப்போ இதில் யார் காப்பாற்ற முடியும்? அந்த மாமேவ தரந்தித்தே மாயா ஏதாம் தரந்தித்தே மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. ஸோ இப்போ நமக்கு இந்த தனித்தன்மை, நம்ம என்ன பண்ணுறோம், நான் வேற நீ வேறேங்கிற ஒரு உணர்வை, ஒரு தப்பான அறிவை நமக்கு மாயை உண்டாக்கிடுச்சு. இப்போ இந்த இறைவனை சரணாகதி பண்ணுவதால் மட்டும்தான் நம்மால் இந்த மாயா சக்தியிலிருந்து விடுபட முடியும். இப்போ நமக்கு நல்ல இந்த ஆழமாக இந்த கருத்து உள் வாங்கணும். ஏன்னா இப்போ நவராத்திரி சமயம், யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம், தீது நன்மை எல்லாம் உந்தன் செயல்களன்றி இல்லை. நமக்கு ஆழமாக நமக்கு அந்த மகாமாயி பராசக்தி நம்மளுடைய அறிவில் இருக்கின்ற அந்த தடுமாற்றத்தை நீக்கி, நமக்கு அறியாமையை நீக்கி, நமக்கு ஒரு மேலான அமைதியை கொடுக்கட்டும். நம்ம நன்றாக பிரார்த்தனை செய்வோம். அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு கிளாஸ். இப்போ நம்ம சாண்டிங் பண்ணி ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாஸ்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தே மயி த்ரிபிர்குணமைர்பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேவ்யः பரமவ்யயம் दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायां ये तां तरन्ति ते ओम प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपानये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम सर्वं कृष्णार्पणमस्तु।